பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம திருமணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 3 வசனம் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம ஆல்ரெடி வேலைங்கிற டாப்பிக்கில் 4 வசனம் பார்த்தோம், அப்படிதானே? அந்த 4 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது நமக்கு சும்மா டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணுங்கள், நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை யோசிப்போம், இல்லை நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்ருப்போம். அதை பற்றி ஏதாவது தேவையில்லாமல் யார்ட்டையாவது பேசுறது, புலம்புறது, இப்படி தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை பண்ணாமல் ஏதாவது பாட்டு பாடினாலும், கர்த்தருக்குரிய பாட்டே பாடினாலும் தயவு செஞ்சு அது வார்த்தை சொல்கிற பாட்டாக பாடுங்க. உலக பிரகாரமான பாட்டு, மியூசிக் நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது வந்து ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். நிறைய பாட்டு நம்ம இப்போ அடிக்டாக இருக்கோம். கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் சொல்கிறோம், அடிக்டாக இருக்கோம். நல்லாயிருக்கு, வேர்ட்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு. பட் கடவுளோட வார்த்தை அதில் வருதான்னு பார்ப்போம். அந்த வார்த்தை பாட்டு பாடும்போது அந்த வார்த்தையை சேர்த்து சொன்னால் நமக்கு 2 in 1 பெனிஃபிட் தானே. அந்த மாதிரி பாட்டாக செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பாட்டு பாடுறவங்களோட பாட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதையே நம்ம பாடலாம். இந்த மாதிரி வசனத்தையும் தியானிக்கலாம். ப்ரேயர் பண்ணும்போது முக்கியமாக வசனத்தை சொல்லும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம திருமணங்கிற டாப்பிக்கில், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நீங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க யாருனாலும் சரி, உங்கள் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் ஆகி முடித்து அவங்க லைஃப், குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாலும் ஓகே, அந்த லைஃப்காகவும் சரி, இந்த 2-3 கேட்டகரி, இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லா அமையணுங்கிறதுக்கான வசனத்தை இன்றைக்கி பார்க்கலாம். முதல் வசனம், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். இதை தியானிச்சுக்கிட்டே இருங்க. இல்லை நான் ஆல்ரெடி மேரிடு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ இல்லை வேறு யாருக்காகவோ ப்ரேயர் பண்ணும்போது பண்ணுங்கள். உங்கள் பையனுக்கு, பொண்ணுக்கு, யாராக இருந்தால் என்ன, இந்த வசனத்தை தியானித்து நம்ம சொன்னால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். 2வது வசனம், உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா எல்லாருமே மேரேஜ் ஆகி குழந்தைங்களோட இருப்போம். அவங்க இந்த வார்த்தையை சொல்லி நம்மளும் நம்ம லைஃப் கரெக்டாக கொண்டு போக முடியும். நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நம்ம கரெக்டாக கருத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். இதை சொல்லி, ஒருவேளை இப்படி இல்லைனாலும் இதை சொல்லி நம்ம கரெக்டாக திராட்சை கொடியை போல் என் மனைவி இருப்பாங்க, என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்கன்னு சொல்லி கரெக்டான ட்ராக்கில் நம்ம அவங்கள வழி நடத்த முடியும். நம்ம நினச்சி கண்டிப்பாக பண்ண முடியாது, பட் வார்த்தையை சொல்லி கண்டிப்பாக நான் அவங்கள நல்வழிப்படுத்த முடியும். 3வது வசனம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். இந்த வசனத்தையும் தியானிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்குறேன். தேங்க்யூ.